ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பு சுண்டல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த கருப்பு சுண்டல் குழம்புல நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குங்க. மெயினாக கர்ப்பிணி பெண்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க. உடம்புக்கு வீக்லி ஒன்ஸ் கட்டாயமாக இதை வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் மாரடைப்புக்கு கூட இது சரியாகுன்றத சொல்லியிருக்காங்க. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அப்புறம் நான் ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு அதை மட்டும் தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. அதே எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, தாளிதம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கனா கூட சேர்க்கலாம், சுவை இன்னும் அதிகமாக இருக்குங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா இதோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் கருப்பு சுண்டல் வந்துட்டு 150 கிராம் வாங்கி வச்சுருக்கேன். அதை நைட்டே தண்ணியில் ஊற போட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுண்டல் நல்லா ஊறினா தான் உங்களுக்கு வந்துட்டு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே கருப்பு சுண்டலில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலா அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் ஊற்றிருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியை மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மறுபடியும் ஒருக்கா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். கடைசியாக உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும், நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு தேங்காய் சில்லை மட்டும் அரைச்சி ஊற்றுறீங்க அப்படின்னா சுவை இன்னும் அதிகமாக இருக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.